வாங்கம்மா. நீ கூட இங்கதான் வேலை செய்யறியா? ஆமாங்க, காட்டுல வேலை இல்லைன்னா இங்கதாங்க வேலை செய்வேன். ஆமா, இங்க கூலி விவரம் எல்லாம் அப்படி? அத அங்க இருக்காரு, அவர் தாங்க எங்களுக்கு எல்லாம் பேசுறே. அவரை கேளுங்க, வாங்க. இவர் தாங்க குள்ளமிஸ்திரி. பேசுறியா? இவங்க ஏதோ கேட்கணுங்கிறாங்க. ஏன்பா, உங்களுக்கு எல்லாம் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு கூலி கொடுப்பாங்க? இவங்கிட்ட கொடுப்பாங்க. எனக்கு 2 ரூபா கூலிங்க. அவ்வளவுதானா? அதிகமா கேட்டா காண்டாட்காரன் பெண்ட கட்டிடுவான். இந்த ஊர் பரவாயில்லைங்க, மேற்க 7-8 ஊர் இருக்குதுங்க. அவங்க எல்லாம் அடிமை கூலிங்க. அடிமை கூலிங்கன்னா அங்குள்ள மலை எஸ்டேட்டெல்லாம் 1-2 பேருக்கு தான் சொந்தம். பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு வம்சாவளியா அவங்க கீழே அடிமையா இருக்கிறதா அவங்களுக்கு வேலை. இந்த காலத்துல கூடவா இப்படி இருக்காங்க? ஐயே, நாங்க 100 வருஷத்துக்கு இப்படியே தாங்க இருப்போம். எங்களுக்கு விமோசனமே கிடையாதுங்க. விமோசனம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஒன்னா சேர்ந்தா விமோசனம் கிடைக்கும். சேர மாட்டானுங்களே. எத்தனையோ வருஷமா நாங்க உழுகிற நிலத்துல எங்களுக்கு பட்டா உரிமை இல்லைங்க. பட்டா கிட்ட எழுதலாமே. எழுதுறது என்ன, போராட்டமே நடத்துறோம். ஒரு பட்டா வேணும்னா தாசில்தாருக்கு 1000-2000 கொடுக்க வேண்டியிருக்க. நம்ம கிராமங்கள்ல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயற்கை எங்களுக்கு எவ்வளவோ செல்வங்களை கொடுத்திருக்குங்க. ஆனா அதை அனுபவிக்க விடாம சில மனுஷங்க தட்டி பறிச்சிடுறாங்க. அதனால நாங்க பசியோட தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? முடியாதுங்க, வேலை கிடைக்காது, நிலம் பறிமுதல் ஆயிடும், பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. பொய் கேஸா? ஆமா, சந்தன கட்டியை திருடிட்டோம்னு பொய் கேஸ் போடுவாங்க. இல்லன்னா நக்சலைட்டுகளுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி விசாரணை இல்லாம ரொம்ப பேர் ஜெயில இருக்காங்க.